கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை ஒன்றியத்தின் அர்த்தநாரிபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு பெருமாள்புதூரில் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள கழிப்பிடக் கட்டிடத்தின் கதவுகள் உடைந்தும் குடிநீர் குழாய்கள் பழுதடைந்தும் இருப்பதால் அவற்றை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதேபோல் 1வது வார்டு ஐயப்பன் கோவில் அருகே வசிக்கும் பொதுமக்களுக்கு கழிப்பிட வசதி இல்லாததால் புதிய பொது கழிப்பிடக் கட்டிடம் அமைத்துத் தர வேண்டும் என்றும் வால்பாறை தொகுதி வேட்பாளரும் தமிழக வெற்றி கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். மேலும் ரெட்டியாரூர் ஊராட்சியில் உள்ள பொதுக் கழிப்பிடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக காட்டுப் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளதால் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் அதை பயன்படுத்த அச்சப்படுவதாகவும், எனவே குடியிருப்பு பகுதிக்கு அருகில் புதிய கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதேபோல் கரையான்பாளையம் ஊராட்சியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இயக்கப்பட்ட பேருந்து சேவை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதால் மீண்டும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அப்பகுதியில் புதிய பொது கழிப்பிட வசதியும் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகள் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் கழிப்பிட வசதிகள், சீரமைப்பு பணிகள் மற்றும் பேருந்து சேவை தொடர்பான கோரிக்கைகளை விரைந்து ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர்.